வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் இந்த மீன ராசிக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 2026 தமிழ் புது வருடங்கள் பிறந்தாச்சு. ஆனால் இன்றைக்கும் விடியலை நோக்கி பிரயாணிச்சிட்டு இருக்கிறோமே, என்னைக்கு சார் நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்கார அன்பர்களுக்கு இந்த ஆண்டு 2026 சித்திரையில் பொதுவாகவே ஒரு மாறுபட்ட ஆனாலும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சு நீங்கள் சந்தோஷத்தையும் கொஞ்சம் எட்டி பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் தானா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும்போது, ஆனால் இதுக்காக நீங்கள் பொறுமையும் திட்டமிடலும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதுக்கான பலனை அனுபவிக்க முடியுங்கிறத நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மனதில் இருந்த பல ஆசைகள் மெதுவாக நிறைவேறும். உங்களுக்கு பல நாட்களாக இதை செய்யணும்னு ரொம்ப மனதார ஒரு ஆசை இருந்திருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் மெதுவாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கடந்த வருடம் இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறையும். ஒரு குழப்பத்திலே இருந்துருவீங்க, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, இதனால் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. எதையுமே களத்தில் இறங்கி விளையாண்டா தானே சார் தெரியும் வெற்றியா தோல்வியான்னு. உட்காந்து மூலையில் உட்காந்துட்டே இருக்கும்போது எவனோ ஒருத்தர் வரான் விளையாடுறான், அவன் ஜெயிக்கிறானா இல்லையான்னு நான் பார்த்துட்டே இருக்கோம். அடுத்த ஆள் வரான், இப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நாம் என்னைக்கு சார் களத்தில் இறங்கி விளையாடுறது? அந்த மாதிரி ஒரு கருத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் அமைதுங்க. வாழ்க்கையில் ஒரு புதிய திசை கிடைக்கும். புதிய திசை அப்படின்னா, நீங்கள் இத்தனை நாள் நடப்பதற்கு பாதை இல்லாமல் கண்ணை கட்டி விட்டு ஒரு காட்டுக்குள்ள ஓட்ட மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க. எந்த பக்கம் போனால் மரம், இந்த பக்கம் போனால் கல் ஜல்லி, இந்த பக்கம் போனால் மேடு பாறை எல்லாம் இருக்குது. எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் கண்ணையும் காட்டி விட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே வெறும் பயமோ பதட்டமோ அப்படி ஒரு மாதிரி அழுகையோடையே சுற்றிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரு பாதை திசை பிறக்குது. அது அந்த கண்ணை கட்டியிருந்த துணியை தாண்டி ஒரு வெளிச்சத்தை தருது. இந்த வெளிச்சத்தை நோக்கி நீ பிரயாணம் பண்ணால் ஒரு வெற்றியை நோக்கி நம்ம தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது. அதுதான் வாழ்க்கையில் ஒரு புதிய திசை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு எந்தெந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை தருவது சுருக்கமாக சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு குரு ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு தரப்போகிறார். அதே போல் சனி உங்களுக்கு சோதனையும் ப்ளஸ் கட்டுப்பாடையும் தரப்போகிறாங்க. ராகு கேது மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை கொஞ்சம் அப்படியே ஒரு குழப்பத்தை லைட்டாக அப்படியே ஒரு இது பண்ணி விடுறது. அது ஏன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உழைத்தால் உயர்வு, அலட்சியம் செஞ்சீங்க அப்படின்னா தடை. இதுதான் இந்த வருஷம். இது சிம்பிளாக சொல்கிறது. இப்போ நான் அதை ப்ரீஃபாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த குரு ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமானது உங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதே வரும். ஆனால் குரு யாரோட சேர்றார் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. 9 குரு வந்தால் உச்சத்தில் தொடலாம். ஆனால் இந்த குரு உங்களுக்கு எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. ஆதரவு தரக்கூடிய இடத்துல குரு இருக்கார். இருந்தாலும் சனி உங்களுக்கு சோதனையை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொடுப்பார். சனி பகவான் எப்போவுமே நிறைய திட்டுவாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா நல்லதை அதை யாராலும் தடுக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லது கொடுப்பார். ஆனால் சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து உங்களுக்கான கட்டுப்பாடை கொடுத்து நீ இவ்வளோதான்டா அப்படிங்கிறத உங்களுக்கு நிரூபித்து உங்களுக்கு சில பாடத்தை கற்பித்து அதுக்கப்புறம் தான் அவங்க கையில் கொடுப்பார். அதாவது உங்களை நீ ஜீரோடா அப்படிங்கிறத மைண்டில் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பார். அதுதான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார். அப்போ உங்களுக்கு சோதனையை கட்டுப்படி சேர்த்து கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம். சரி சார், இதெல்லாம் ஓகே. ராகு கேது பகவான் வர்றது அது என்ன வகையில் ஒரு இதாக இருக்கும்? ராகு கேது மனசில் குழப்பத்தை கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த ராகு கேது பகவான் அப்படிங்கிறது, ராகு கேது அப்படின்னாவே பாம்புன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது காலுக்கடியில் பாம்பு போய் ஒரு சொல்லிட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க ஒரு இடத்துல, திடீர்னு ஒரு பாம்பு காலுக்கடியில் போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது கடிக்குதோ இல்லையோ, உங்களுக்கு காலுக்கடியில் போகும்போது ஒரு பதட்டமும் பயமும் ஒரு இது வரும் பார்த்தீங்களா? அப்போ அப்படியே ஒரு குழப்பத்தில் நிற்பீங்க பார்த்தீங்களா? அந்த குழப்பம் தான் ராகு கேது உங்களுக்கு உண்டாக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த குழப்பம் எதனால் சார் வருது அப்படின்னா, கிரக மாற்றத்தின் போது உங்களது நிலைப்பாடுகள் இல்லாமல் வேறு ஏதோ தோண வைக்கிறது, டக்குன்னு நின்ன இடத்துலேருந்தே உங்களை ஜர்க் ஆகிறது, பயப்படுத்துறது, அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி சுற்ற வைக்கிறது, இந்த மாதிரி காலகட்டங்களை தரக்கூடியது தான் இந்த ராகு கேதுவினுடைய வேலை அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உழைத்தால் உயர்வு, அலட்சியம் செஞ்சீங்க அப்படின்னா தடை. இது இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும், உங்களுக்கு புரிய வச்சிடும் அந்த கிரக நிலை. அதனால் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உழைங்க. எந்தளவுக்கு கொஞ்சம் மனதைரியத்தோடு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சரி சார், இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும்போது, வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது வாய்ப்பு தான் இருக்கே தவிர நிலைப்பாடாக சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட ஜோதிடம் பார்த்தா தான் தெரிய முடியும். அதே போல் மேலாளர்களோட கவனத்துக்கு வருவீங்க. உங்கள் மேலே நீங்கள் இவன் நம்மளை பார்ப்பானா, நல்லா வேலை செய்கிறனையும் பார்க்க மாட்டேங்கிறான், திட்டிகிற ஏதாவது ஒரு எஸ்கேப் ஆகிறனையும் பார்த்துட்றானே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா? அதில் மேலாளர்லாம் உங்களை கவனிக்கக்கூடிய ஒரு தருவாய்க்கு வருவீங்க. வேலை சுமை அதிகரிக்கும். இந்த வேலை சுமை அதிகரித்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையில் நீங்கள்
கொஞ்சம் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். உங்களுக்கான அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாபாக கூட தோணலாம். வெளிநாட்டு வாய்ப்பு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது உங்களுடைய ஓவரால் அதை பார்க்கும்போது தான் தெரியும். நிறையா பேருக்கு இந்த தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. அதாவது அலுவலக பாலிடிக்ஸில் ஈடுபடாதீங்க. இந்த அலுவலக பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அரசியலில் நிற்கிறீங்க, இல்லை அதில் போஸ்டிங் ஏதாவது கேட்குறீங்க, அது இல்லைங்க. உங்களுக்கு நடுவுலேயே சில பாலிடிக்ஸ் இருக்கும். ஒருத்தனை பற்றி இன்னொருத்தர் பேசுவான், அப்போ கூட நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. அதில் தேவையில்லாமல் உங்கள் பேரை எழுப்பாங்க. சார் உங்களை பற்றி அவன் தான் சார் சொன்னாமல் போயிடுவாங்க, நீங்கள் வேடிக்கை பார்க்க தான் போயிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் நிறையவே நடக்கும். அதே போல் ஒருத்தன் முன்னேறதுக்காக இன்னொருத்தர் மட்டம் தட்டக்கூடிய சில பாலிடிக்ஸும் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் எங்கேயும் போய் இன்வால்வ் ஆகிடாதீங்க. அதுதான் மெயின். அதே மாதிரி யாரையும் எளிதில் நம்பாதீங்க. உங்கள் கூட இருக்கான், உங்களுக்கு தான் ஆதரவாக பேசுகிறான் அப்படிங்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க. தொழிலில் நீங்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொழிலில் பிஸ்னஸில் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல காலம். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களாம் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிசம்பருக்கு மேலாம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாட்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த 6 மாத காலம் எப்படி செய்கிறது பண்ணுறது அப்படின்னா, கருங்காலி மாலை பயன்படுத்துது. தொழிலில் கண் திருஷ்டியிலேருந்து விலகி ஒரு தொழில் நடத்துனோம்னா கருங்காலி மாலை தான். அந்த காலத்தில் வயசுக்கு வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா கருங்காலியால் செய்யப்பட்ட உலக்கையை நடுவில் போட்டிருப்பாங்க. எந்த ஒரு தீய சக்தி என்கிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்னு. அதே போல் இந்த குறி சொல்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அந்த குச்சி வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா, அவங்க வந்து மற்றவங்களோட கையை தொடவே மாட்டாங்க. குறி சொல்கிறவங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த கையை தொடாமல் அந்த குச்சை வச்சே ரேகையை பார்ப்பாங்க. ரேகையை விட ஒரு சிறந்த ஒரு ஜோதிட புத்தகம் வேறு எதுவுமே கிடையாது. எந்த புத்தகத்தில் வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் ஜோதிடத்தில் ரேகையை தவிர வேறு எதையுமே நீங்கள் வந்து கணிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜோதிடத்தை செக் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க கருங்காலியை. அது மட்டும் இல்லாமல் கோவிலினுடைய கலசத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க கருங்காலி மரத்தை. ஸோ இது மாதிரி நிறையா பேர் பயன்படுத்திக்கிறதுனால 1980க்கு மேலே 1995க்கு மேலே அந்த மரத்தை பயன்படுத்தவே கூடாது, அதை வந்து எல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு அரசாங்கத்தாலே தடைப்படப்பட்டது. அதற்கு முன்னாடி வெட்டி வச்சுருந்த மரத்தில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்காலியை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரிஜினல் கருங்காலி நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. நம்மகிட்ட ஒரு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் இருக்குது. இப்போ கேட்டிங்க அப்படின்னாலும் ஒரு 50 பீஸ் தான் இருக்குது. மறுபடியும் ஆர்டர் பண்ணி பழைய மரத்தை தேடி லேத் ஒர்க் பண்ணி தான் வரும். ஸோ அந்த மாதிரி லேத் ஒர்க் பண்ண சில கருங்காலி மாலைகள் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். நம்பர் வந்து அதிலே நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, தொழில் தடை, குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு இது வந்து சரியாகும். இது நல்லா நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த பூஜையும் செய்யப்பட்டது அல்ல. கருங்காலி மாலைக்கு பூஜை செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த வயசு வந்தவங்களாம் அந்த உலக்கையை வந்து முன்னாடி வச்சுருவாங்க, இதில் பூஜை பண்ணி வைக்கிறாங்க, தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையாகவே கருங்காலிக்கு அந்த சக்திகள் இருக்குது. தீய சக்தியை பக்கத்தில் அண்ட விடாத சில ஒரு வழிமுறைகள் அதில் இருக்குது. நெல் குடுவை இருக்கும். இந்த காலத்தில் தெரியுமான்னு தெரியல. நெல்லை வந்து தூக்குவாங்க. அந்த இது ஒரு எப்படி சொல்கிறது, உங்களோட புரிகிற மாதிரி சொல்லணும், ஒரு அண்டா மாதிரி இருக்கும். அந்த அண்டாவோட கைப்பிடி மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலியில் தான் செஞ்சுருப்பாங்க. சில பெட்டிகள், அதாவது மிகப்பெரிய லாக்கர்லாம் இப்போ சொல்கிறோம்ல, அந்த மாதிரி லாக்கர் பெட்டியோடைய கைப்பிடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருங்காலியில் தான் செஞ்சுருப்பாங்க. பெரம்பு, கருப்புசாமி கையில் இருக்கிற பெரம்பு கருங்காலியில் தான் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சாமியோட பல்லக்கெல்லாம் சில கோயில்களில் இன்னும் கருங்காலியில் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய முக்கியமான சில எனர்ஜிஸை கொடுக்கக்கூடிய, வரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய சில இடங்களில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கருங்காலினால் செய்யப்பட்டிருப்பாங்க. காரணம், அது வந்து லாபம் ஏறிட்டே போகணும். எவனும் கையை வச்சு அதை வந்து நெகட்டிவாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ எந்த நெகட்டிவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஏறவே ஏறாது. அவங்க எந்த நோக்கத்தோடு வராங்க, எந்த விஷயத்துக்காக நம்மகிட்ட வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு கேட்குறது தான் அந்த கருங்காலி பயன்படுது. ஸோ இந்த கருங்காலியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். 1500 தான் மினிமமே. ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான். உங்களுக்கே ஒரு நல்ல நேரம் அமைஞ்சால் மட்டும்தான் அந்த கருங்காலியாக உங்கள் கைக்கு வரும். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்க, திடீர்னு ஸ்டாக் இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த கருங்காலியாக உங்கள் கைக்கு வரணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த கருங்காலி வந்து உங்கள் கைக்கு வரும். நிறைய இடத்துல நீங்கள் தெரிவிப்பீங்க. ஒன்றே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்கான கருங்காலி வாங்கியிருப்பீங்க, அது கருங்காலி மாலையாகவே இருக்காது. இல்லைன்னா ஏதோ ஒரு பாலிஷ் பண்ணது பொம்மையை பிளாஸ்டிக் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கருங்காலி வந்து சிலர் கைக்கு மட்டும்தான் போகும். அதனால் அது கொஞ்சம் தெரிஞ்சுட்டே நீங்கள் வாங்க. நீங்கள் கோயிலுக்கே போனாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த கருங்காலியெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணிலே பார்க்க முடியாது, தொட்டும் பார்க்க முடியாது. அது அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மரம். நீங்கள் எங்கே தெரிஞ்சிங்க அப்படின்னாலும் கிடைக்கிறது அரிது. ஆனால் அதை வந்து ரொம்ப அப்படியே பாப்புலர் பண்ணிட்டாங்க. அது 5000 10,000 பண்ணிட்டாங்க. அந்தளவுக்குலாம் இன்னும் அதிகமாகலை. 1500 தான் ஸ்டார்டிங்கே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐட்டமும் கருங்காலி மாலை இருக்குது, நார்மலே இருக்குது, பித்தளை, செம்பு இந்த மாதிரி இதுலேயும் சேர்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். மறுபடியும் சும்மா அந்த ரேட்டு கேட்டுட்டு வாங்கலாமா, ஏதாவது சிஓடிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஜிபே பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். வேணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள். அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. பார்ட்னர்ஷிப்பில் தயவு செஞ்சு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. பழைய முதலீடுகள் லாபம் தர ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் என்னென்ன பண்ணுவோம் பண்ண ஆரம்பிங்க. பணவரவு, நிதி நிலைமை, வருமானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
மெதுவாக உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியே பொறுமையாக ஏறும். அதுக்குன்னு ரொம்ப நீங்கள் வந்து அப்செட் ஆகிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறும். ஸ்டார்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்த வருமானத்தோட ரொம்ப டவுனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். இந்த மே 5லேருந்து மே 26/5/2026 இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக பீக் அப்படியே ஆரம்பிக்கும். குருவோட பயிற்சி இருக்குது. ஸோ அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற வர ஆரம்பிக்கும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கான சேமிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் வந்து செலுத்துவீங்க. சேமிப்பு கொஞ்சம் முக்கியம். அதனால் அது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கான சேமிப்பு, நிலம் வாங்குறது, நிலம் வாங்கக்கூடிய யோசனை வரும். ஸோ பழைய கடன் வந்து கண்டிப்பாக குறையும். இந்த காலகட்டத்தில் பழைய கடன் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. எதை தவிர்க்கணும்? அன்னெசரியாக லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுவீங்க. சார் காருக்கு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் முன்னாடி அந்த ஸ்டைலாக அதை வச்சா நல்லாயிருக்கும். கார் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, இன்னொரு பாலிஷ் போட்டு பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும். சார் அந்த பிரேஸ்லெட் மாதிரி நல்லாயிருக்கு, அது கொஞ்சம் வாங்கினா நல்லாயிருக்கும். அது நீங்கள் கோல்டில் வாங்கினா இன்வெஸ்ட்மெண்ட் தான், அது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது, அது மாதிரி வாங்கணும். சார் ஐஃபோன் 17 வந்துச்சு, நான் அப்படியே அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். சார் லேப்டாப் அடுத்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன யூஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. அது நார்மலாக நீங்கள் எதுக்குமே பெருசாலாம் பெரிய இதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியும், கெத்துக்காக யூஸ் பண்ணிங்க. அந்த மாதிரி அன்னெசரி லக்ஸுரி எக்ஸ்பென்சஸை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டைமில். நண்பர்களுக்கு பெரிய அளவில் பணம் வந்து கடன் கொடுக்காதீங்க. இந்த டைம் தேவையில்லாமல் நட்புகளும் சண்டையை ஏற்படுத்துவீங்க. தேவையில்லாமல் அதிக வருமானத்தையும் நீங்கள் வந்து ஈட்டுறதுக்கான தடைகளை அது ஏற்படுத்துது. ஸோ அதனால் நட்புக்குள்ளே பெரிய அளவில் கடன் கொடுக்காதீங்க. காதல், குடும்பம் இந்த மாதிரி விஷயங்களில் திருமணம் ஆனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு உண்டு, பின்னர் நல்ல புரிதலும் இருக்குது. ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு தான், பின்னாடி நல்ல கருத்து புரிதலும் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் அமைதி திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு, பின்னர் நல்ல புரிதல், குடும்பத்தில் அமைதியும் திரும்ப போது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. காதல் விஷயத்தில் ரிலேஷன்ஷிப் சீரியஸாக மாறும். திருமணமாகிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈகோவை அவாய்ட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் அடிக்கடி பேச்சுவார்த்தையிலே இருங்க. அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ரொம்ப அதிகமாக நடக்குங்க. புதிய உறுப்பினர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிலேட்டிவ்ஸோட நல்ல தொடர்பு உண்டாகும் போது. அதே போல் நல்ல சமயம் என்ன அப்படின்னா, அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். இந்த அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கோம்னா ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, உணவு நேரம், எந்த டைமில் சாப்பிட்றீங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உடற்பயிற்சி ரொம்பவே அவசியம். மெடிடேஷன் ரொம்பவே அவசியம். குறிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறது ரொம்பவே வாய்ப்பு அதிகம். உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுனால டைஜஷன் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். தலைவலி, ஆன்சைட்டி இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. கல்வி மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆரம்பத்திலே குறையும். அதை வச்சு நீங்கள் வந்து அப்செட் ஆகிடாதீங்க. புதுசாக ஒரு இடத்துக்கு ஸ்கூலுக்கு சேர்த்திருப்பாங்க, புது காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு காலேஜே பிடிக்க ஆரம்பிக்கும், அந்த பள்ளிக்கூடமே பிடிக்க ஆரம்பிக்கும், ஸ்கூல்லேயே நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், சிலபஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். போட்டித் தேர்வில் கடினமான உழைப்பால் வெற்றி உங்களுக்கு உண்டு. கடினமாக உழைச்சா மட்டும்தான் இந்த டைம் உங்களுக்கு வெற்றி உண்டு. வெளிநாட்டு படிப்பு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி இருந்தாலும் ராசியோட தசாபதியோட அமைப்பின்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு 100 மடங்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகமும் பரிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அதிகம். ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் பாரம்பரியமாகவும் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேல் ஒரு முன்னேற்றம் கொஞ்சம் அதிகமாகவே தென்பட ஆரம்பிக்கும். செய்ய வேண்டியது வியாழக்கிழமையில் விரதம் இருக்கலாம். குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே நல்லது தான். தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை பண்ணுங்கள், குரு காயத்ரி ஜபம் பண்ணுங்கள். இதில் தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை வந்து உங்களோட தடைகள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு, தொழிலாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப அவசியம். வியாழக்கிழமையில் என்ன பண்ணுறது ரொம்ப அவசியம். கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தானம் பண்ணுங்கள். என்னது? ஃபுட் டொனேஷன், அன்னதானம் ரொம்ப நல்லது, நல்ல பலம் தரும். அதே போல் முக்கியமான காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2026லேயே மே டு ஆகஸ்ட், நான் தான் சொன்னல, மே 26-5 நல்ல காலம் தான். மேவிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நவம்பர் டு டிசம்பர் நல்லாயிருக்கு. திருமணத்துக்குலாம் வாய்ப்பு தேடிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல்லேருந்து மே இப்போ ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் செப்டம்பர், அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கானதெல்லாம் நடுவில் அப்படியே ஒவ்வொன்று சொல்லிட்டு வரேன். நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணால் பார்த்துருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எதுவுமே நான் வந்து சொல்ல முடியும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்ல முடியும். மொத்த பலனை பார்க்கும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. இந்த டைம் உழைப்புக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. பணம் வரும், சேமிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் வரதெல்லாம் வரும், ஆனால் அது உங்களால் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அப்படியே பெரிய இது பண்ணுவீங்க. உறவுகள் வந்து சீராகக்கூடிய ஒரு காலகட்டம். மன அமைதி கொஞ்சம் குறையும். அதை நீங்கள் தான் பேலன்ஸ் செய்யணும். இந்த வருஷத்தில் மந்திரம்,
உங்களுக்கு பொறுமை ப்ளஸ் திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி. இதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேருக்கு இது புரியும் புரியல அதெல்லாம் வேறு. நான் சொன்னது உங்களுக்கு செட் ஆச்சா அப்படியா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம், அதாவது கடவுள் வழிபடும்போது நார்மலாக நீங்கள் அம்மன் சிவபெருமான் இந்த மாதிரிலாம் வழிபடுறீங்கள, அப்படி வழிபடும்போது மனித உடலும் மிருகத்தலையும் அல்லது மிருகத்தலையும் மனித உடலும் இப்படி ஏதோ ஒரு மாறுபட்ட செயல்களோடு இருக்கக்கூடிய சிலைகளை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னுமே ஒரு அரிய வாய்ப்பாக அமையும். நீங்கள் வெற்றி பெறுவதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமையும். இந்த கருங்காலி மலை வேணுங்கிறீங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஜோதிட ரீதியான விஷயங்கள் இப்போ யாரும் சொல்லலை. இன்னும் ஒரு வாரம் கழித்து ஜோதிட ரீதியான விஷயங்களுக்கான நம்பரை நாங்கள் வந்து கொடுக்குறோம். இப்போ நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலைக்கான நம்பர் தான். கருங்காலி மாலை உங்களுடைய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. முன்னாடியே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான். 1500 தான் ஸ்டார்டிங்கே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.